ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 4 மணி நேரத்துக்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் தகவலுடன் செய்தியாளர் ஐயப்பன் இணைகிறார். ஐயப்பன், விவரங்கள். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு கடந்த சில மாதங்களாகவே ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு அனுதினமும் வரக்கூடிய சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் இன்றைய தினம் அதாவது திருவண்ணாமலையை பொறுத்தவரை வார இறுதி நாட்களாக கருதக்கூடிய இந்த வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த 3 தினங்களில் பக்தர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அண்ணாமலையார் திருக்கோவிலில் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்து காலை முதல் தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள். அவ்வாறு தரிசனம் மேற்கொள்ளும் பக்தர்கள் குறிப்பாக இந்த ராஜகோபுரம் வழியாக பொது தரிசனத்திற்காக அனுமதிக்கக்கூடிய பக்தர்கள் தேரடி வீதி, பூதநாராயணன் கோவில் தேரடி வீதி வழியாக அம்மணி அம்மன் கோபுர வாயிலில் இருந்து ராஜகோபுரம் வழியாக சென்று சுமார் 4 மணி நேரமாக 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு நீண்ட வரிசையில் காத்திருக்கும் சூழல் நிலவி வருகிறது. இது மட்டுமின்றி 50 ரூபாய் தரிசன கட்டணம் என்று கருதக்கூடிய அந்த டிக்கெட்டை வாங்குபவர்கள் அம்மணி அம்மன் கோபுரம் வாயிலாக 1 கிலோமீட்டர் அளவிற்கு நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை காலை முதல் நிலவி வருகிறது. சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்காக திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் ஆங்காங்கே நிழற் பந்தல்கள், தேங்காய் நார் விரிப்பான்கள் விரிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு குடிநீரும் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இவ்வாறு கிரிவலம், அதாவது தரிசனம் செய்யும் பக்தர்கள் உடனடியாக தரிசனத்தை முடித்துக் கொண்டு அதே வேளையில் 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையிலும் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.